ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப கரிசனை உள்ள ஒரு தேவன், அக்கறை உள்ள தேவன். அதனால தான் தினந்தோறும் உங்களுக்கு ஏற்ற விதமாய் பேசி உங்களை உற்சாகப்படுத்தி, தைரியப்படுத்தி, பலப்படுத்தி நடத்துகிறார். அவர் தன்னை மெய்ப்பனாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு ஒரு நல்ல மெய்ப்பன், நீ என் மந்தையில் இருக்கிற ஆடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீ கவனிங்களேன், அந்த மெய்ப்பன் ஆட்டு தொழுவத்தில் இந்த ஆடுகளெல்லாம் வச்சுருப்பான். காலையில் அந்த ஆடுகள் இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்றது, எங்கே தண்ணி குடிக்கிறது, இன்றைக்கி ஓநாய் வந்தால், ஒரு ஆபத்து வந்தால் எப்படி தப்புறது, இதை பற்றி யோசிக்குமா அந்த ஆடு? இதை குறித்து பயப்படுமா? தேவைக்காக கலங்குமா? இல்லை. அந்த ஆடுகளுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேய்ப்பன் வருவான், தொழுவத்திலேருந்து நம்ம அழைத்து கொண்டு போவான். அவன் அழகான புல்வெளியில் நம்மளை மேய விடுவான். அமர்ந்த தண்ணீரண்டையிலே நமக்கு தண்ணீர் கொடுப்பான். நமக்கு ஒரு தீங்கு வருகிறதா இருந்தாலும் ஜீவனை கொடுத்து பாதுகாப்பான்னு ஆடுகளுக்கு தெரியும். அதனால் அந்த ஆடுகள் இன்றைக்கி என்ன சாப்பிட்றது, என்ன குடிக்கிறது, ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறது, நீ பயப்படவே பயப்படாது, கலங்காது. ஏனென்றால் ஒரு மெய்ப்பன் இருக்கிறான்.